வாங்கி ஊத்திட்டு ஒருத்தவங்களுக்கு அப்புறம் என்ன பண்றது? கூழ் வாங்கிட்டு முடியாதவங்க கேக்குறாங்க, அதனால வயசானவங்க தான் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் vlog தான் பார்க்க போறோம். ஆமா, நம்ம ஊர்ல திருவிழா. என்ன கோயில் திருவிழா? தண்டு மாரியம்மன். பேரே டிஃப்ரெண்டா இருக்கா? ஆமா, தண்டு மாரியம்மன். அந்த கோவில்ல தான் நமக்கு வந்து ரிசப்ஷன் நடந்துச்சு. தண்டு மாரியம்மன் கோவில்ல. லாஸ்டா நம்ம ஊர்ல வந்து கெங்கம்மன் கோவில் கூழ் திருவிழா பார்த்துருப்பீங்க. அப்புறம் திரௌபதி அம்மன் கோவில் நெருப்பு திருவிழா பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக இந்த வருஷத்தில் வர கூழ் திருவிழா மாரியம்மன் கோவில் திருவிழா தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரே பண்டிகையாக வரும். சரி, நம்ம இப்போ திருவிழா போகலாம், ஓகேவா? ஓகே. இது வந்து கூழ் ஊற்றுற ஃபெஸ்டிவல் தான் இது. நம்ம வந்து எப்பயுமே வருஷம் கூழ் ஊற்றுவோம். பட் ஆனால் இந்த வருஷம் ஊற்ற முடியல. ஸோ அதனால் வந்து அப்படி போய் சாமி மட்டும் பார்த்துட்டு கூழை வாங்கிக்கிட்டு வருவோம். நாங்கள் கூழ் ஊற்ற தான் முடியல. அப்புறம் கூழ் ஊற்றுவாங்கள்ல, அதை நம்ம வாளி ஃபுல்லாக வாங்கிட்டு வரலாம். அப்புறம் அம்மா வீட்லேயும் கூழ் கேட்டிருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போகலாம். சாமியார் சாமியார் சிரிக்கிறான். எல்லாம் அங்க கோயிண்டாவே போடுறாங்க, கூழ் ஊத்திடுவாங்க. வா பட்டு, என்ன பட்டு நீ சாப்பாடு பந்தி எல்லாம் முந்திக்கணும். வா. என்ன பட்டு வெயில்ல பூஜை கருப்பா இருக்கு, தெரியுது. சிவப்பா இருக்கிறேன், வெயில் ஏன் வெளியில எடுக்கிற? உள்ளே வை. கூழ் வாங்குவாங்க, அப்ப எடுத்துக்கலாம். இப்ப உள்ள வை. வானத்தை வாங்காத. வாங்கி வைக்க முடியும். வைக்கலாம், நீ வை. சாமி பறிச்சிட்டாங்க. பட்டு கூழ் ஊத்துறாங்க. இது எடுத்தாலும் கூடம்பா. ரொம்ப போய் வாங்க முடியுமான்னு தெரியல. எடுத்துக்கிட்டு சட்டெல்லாம் கூழா எடுப்பட்டு கிட்ட போனா சட்டல மடிச்சு ஒரு ஆயிடும். கோயிலுக்கு போற நானே கஷ்டப்பட்டு வாங்கிக்கிறேன். ஏமா வாங்கிக்கிறேன். அப்புறம் என்ன பண்றது? கூழ் வாங்கிட்டு முடியாதவங்க கேக்குறாங்க, அதனால வயசானவங்க தான் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். சரி வா. அப்புறம் மறுபடியும் வாங்கி அங்க நின்னா கேட்டுட்டு தான் இருப்பாங்க. சரி, காலி ஏட்டதுக்கு இவர் போய் ஏமாந்து வந்துட்டு நம்ம கிட்ட கத்துறாரு. ஏங்கிட்ட நீ சொல்றீங்க? நாங்க 2 ஈடு வாங்கிட்டோம். நாங்க கூழ் ஒரு ஈடு வாங்கி ஒரு அம்மா கிட்ட ஊத்திட்டோம், வயசானவங்க கிட்ட. இல்ல பார்த்து இருந்தாங்கன்னா ஊத்தி கொடுத்துருப்பாங்க. இவர் எங்க நின்னுந்தாரோ கூழ் வாங்கம்மா. கூழ் வாங்குறது தான் நின்றாரு. அப்புறம் என்ன, சாமிலாம் படைச்சிட்டாங்க.
நான் வந்து புளி உரிக்கிறேன், அம்மா வந்து ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஆடு மாடுனா வருத்தம்தான், அவனை மேய்க்கிறதே வேலையாக போயிடுது. இப்போ கும்பசோறு கொட்டுவாங்க, நான் போகிறேன். பட்டை கொட்டா எப்படியும் வர மாட்டேன்னு சொல்லுவா. நான் மட்டும்தான் போகிறேன், நானும் அப்பாவும் போகிறோம். ரெண்டுத்தையுமே கூடுறா. சரி, இந்த ஆய பேருண்ணா, இந்த ஆய பேர் சொல்லு, வேகமா சொல்லு. முத்துலட்சி சொல்லணும், கரெக்டா சொல்லு. ஆய பேர் என்னது? முத்தேசி. காத்தவராய சுவாமி இங்கெல்லாம் மாறியப்படல. வத்சன், வத்சன் சாமி பாத்தியா? வத்சன் வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? வீட்டுக்கு போலாமா? தாத்தாவா? சாப்பாடுலாம் போட மாட்டாங்க. எங்க போட்டாங்க? சாப்பாடுலாம் போட மாட்டாங்க. அப்பாவுக்கு வீட்டில் வந்து சாம்பார் சாதம், அதனால் சாம்பார் சாதம் வேணாம், நான் கோயிலில் போயிட்டு கும்பசோறு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்ததுக்கப்புறம் தான் நானும் பாத்தனாவும் வந்தோம். எப்படா சாப்பாடு போடுவாங்கன்ட்டு அப்பா காத்துட்டு இருக்காரு, நானும் இதாக காத்துட்டு இருக்கேன். ஏன்னா 10 வீட்டு சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதுக்காக நானும் தான் அவரோட காத்துட்டு இருக்கேன். கிடைக்குமான்னா தெரியல, கூட்டம் சாப்பாடு போட மாட்டோம், கூட்டம் நிறைய வந்து போகுது. மதியம் கூழ் தான் கிடைக்கல, சோறாது கிடச்சிது. எனக்கு கப்பு தூங்கி வச்சுருக்கேன், நான் போய் அது கவர் எடுக்கணும்னு வச்சுக்கா. அது கூட தூக்கம் வரலையா உனக்கு? சாமி பெருசா இருக்குல்ல, இன்னும் 12:30 மணிக்கு அந்த மாதிரி வந்துருக்கும். இப்போ மணி 2:45 ஆகுது, இப்போதான் வருது சாமி. சாமி பெருசு. ஆமாம், அகலாம். பின்னாடி வர சாமி இதை விட ஆகலாம், பின்னாடி வருதுல இந்த சாமி வந்து அதை விட ஆகலாம். வராங்க பாரு.
பின்னாடி வேற சாமியை பாருமா, பின்னாடி வேற சாமியை பாரு. தம்பி கூட்டாங்களா? ஏன் சாமி பாரு, அங்க போய் சாமி பாரு. ஆனா இங்க பாரு, இந்த வருஷம் வந்து சாமி வந்து சூப்பரா பிரம்மாண்டமா ஜோதிச்சு வச்சுக்கிறாங்க. பின்னாடி ஒரு சாமி வருது. ராமர், லட்சுமணர், சீதன்னு நினைக்கிறேன். மச்சான் அங்க பாரும்மா. இந்த மாலையை பாரு, அது பாரு மேலே இருக்கிற மாலையை பாரு. அந்த மாலையே 2-3 நாள் தூக்கணும் போல. இது 2-3 நாளுக்கு மேலே தூக்கணும். ஆப்பிள் இல்லை மச்சான். பட்டு ஓரவா. சூப்பரா மோனம் அடிக்குது வாப்பா அப்படின்ட்டு கூப்பிடுவாரு. அங்க பாரு மோனம் நீ கேட்ட. அப்ப போலாமா, படுக்கலாமா? இங்க பாரு அறிவச்சுனா தூங்கலாமா? ஆடு ஒரு ஆட்டம் போடு. செம தூக்கம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சாமிலாம் வந்து போயிடுச்சு. ஜாலியாக இருந்தது. சாமி கூட நான் போயிட்டு மணி ஒரு 1 மணிக்கு வந்தேன். வந்து கொஞ்ச நேரம் அப்படியே செல்லு நோண்டிகிட்டே இருந்தேன். என்னையும் மீறி தூங்கிட்டேன். அப்புறம் பெருமாள் கோயிலாண்ட சாமி வந்ததும் அம்மா எழுப்பிட்டாங்க. நானும் எழுந்துக்கிட்டேன். சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு இப்போ மறுபடியும் படுக்க போகிறோம். மணி 2 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திருவிழா செம ஜாலியாக போச்சு. இப்போ வந்து வச்சுன்னு பால் கொடுத்ததை ஒரு தூங்குவார். பால் வேணுமா? சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.